வாந்தி வர மாதிரி ரொம்ப டயர்டா இருப்பா சாமி. ஏலகிரியா இடம் ட்ரிப்பு போனோன்னு சொன்னேன். ஏலகிரி கூப்பிட்டு வந்துட்டேன். வா எல்லா ஏலகிரியில் இருக்க எல்லா ஸ்பாட்டும் சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லலாம். நம்ம சந்தோஷமா சும்மா வந்து சீண்டு விட்டு கூப்பிட்டு வந்துட்டேப்பா. சும்மா வந்து சீண்டு விட்டு நம்ம ட்ரிப்பு போகலாம் வாங்கண்ணேன்னு சொல்லிட்டு இந்த பையன் தான் நம்மளை வந்து ட்ரிப்புக்கு கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ ஏலகிரி எப்படி இருக்குன்னு நம்ம சுற்றி பார்த்துலாம். வாங்க உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். ஏலகிரியில் ஆளுங்களே காணும் வைப்பா. எல்லாரும் ஆளுங்க நிறைய பேர் வந்தா யாருமே காணும். நிறைய ஓட்டிக்கிறோம். நான் ஓட்டியிருக்கிறேன். ஆமாம் எல்லாரும் வாட்டர் பலூனில் போய் என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் போங்க. அதனால போங்க. NANI?! Huh?! Kota-kota langgul tuh kortel lah.
சைடில் மட்டும் வராது. போதுமாண்ணா 3 நிமிஷம் 4 நிமிஷம் 4 நிமிஷம் போதுங்களா வீடியோ? பாருங்கண்ணா. டேய் ஃபோன் கேமரா எடுத்து ஃபோன் கிடையாது. ரைட்ல பாத்தியா? என்னத்துல பார்த்த? முடிச்சு விட்டாங்களா? தலை என்ன ஆச்சு தலை? என்ன பார்த்த வீடியோல? வாந்தி வர மாதிரி ரொம்ப டயர்டாக இருப்பா சாமிக்கு. வேற லெவல். ஆனால் இந்த பசங்க ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா வீடியோலையும் என்னைய பலியாடாக்குறாங்க. ஆனால் 150 ருபீஸ் வருது. ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த VR ஃபன் ஜோனுக்கு வாங்க. இந்த நூறுல இருக்கானே என்னை ரொம்ப வந்து சோதிச்சு பார்த்துட்டேன். என்னால் ரொம்ப முடியல காசு. எப்படி இருந்துச்சு ப்ரோ VR ஃபன் ஜோனு? இருக்கிறதுலேயே ஹைலைட்டான VR ஃபன் ஜோன். நேராக ஏலகிரிக்கு வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் எல்லாம் போட்டு காசு வேஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ரோட்டு பக்கத்தில் இடம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நடந்தே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபேமிலிக்கு ஸ்டார் கார்ட்ஸ் அச்சீவ் பண்ணோம். சாக்லேட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். போகிற வழியில் வாணியம்பாடியிலையோ ஆம்பூர்லேயோ இறங்கி டின்னர் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு வீக்கெண்டை என் பண்ணிவிட்டோம். ஏலகிரி ட்ரிப்பெல்லாம் முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்ம எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஏலகிரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டியாச்சு. இப்போ நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே. போகிற வழியில் ஆம்பூர்லேயும் வாணியம்பாடியிலையும் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறோம். வாங்க ரிவ்யூ சொல்லிட்டு இன்றைக்கி வீக்கெண்டை முடிக்க போகிறோம். வீக்கெண்டு முடிஞ்சிருச்சு.
ஆனால் சொல்லணுன்னாக்கா இன்றைக்கி ஃபன் ஜோனில் தாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். சரியாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபன் ஜோன் தான். ஆனால் வேறு எதுவும் வேறு சரி கிடையாது. அப்புறமா வாட்டர் பலூன் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவே ஏழைகளின் ஊட்டி தாங்க. எப்படிப்பா சொல்கிறீங்க? கிளைமேட்டும் சரி, இந்த இயற்கையோடைய அந்த அமைப்பும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்தில் எப்படி இருக்குது ஏலகிரி? மொத்தத்தில் ஏழைகளின் ஊட்டி ஏலகிரி வேறு லெவலுங்க, வேறு லெவல். அப்போனா எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம் ஏலகிரியை. கண்டிப்பாக ஒர்த்து பிளேஸுங்க ஏலகிரி. மினி பட்ஜெட்டில் ஒரு டூர் போகணும் அப்படின்னா ஏலகிரி வாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு இந்த பட்ஜெட்டு? ஒன்றும் இல்லைங்க, ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் போட்டால் வந்துடலாம். அப்போனா நம்மளுக்கு இதாங்க ஊட்டி. அதைத்தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்போதைக்கு ஏழைகள். ஆனால் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் சூப்பராக இருக்குதுங்க பிளேஸ். இவர் மாங்காய் சாப்பிட்டதாகவே இருக்கிறாரு. அது என்ன சொல்லிட்டு வந்தார் தெரியல. வீட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக பேஜி தான் அடிக்க போகுது. அந்த மாங்காய் விட்டு அந்த புள்ளத்தாச்சிங்கெல்லாம் தோன்றாங்களே, அதே மாதிரி மாங்காய் வேணும் தோணுகிறாங்க. இவன் எப்படி தான் இருக்குதா தெரியல இந்த வயது. பிரியாணி மாங்காய் மிக்ஸ் ஆனால் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க காய். காத்து ऑपोजिट में खड़ा देंगे नहीं तो साइड में அப்புறம் பாபு நீ லடாई. हाँ यहाँ खड़ा हो गया. यहाँ भी जाकर जा टेलीस्कोप है अंदर चल जाओ. இங்கே எங்கே என்ன ப்ரோ இருக்குது? இங்கே தான் வந்து நம்ம டெலிஸ்கோபிக் வியூ பாயிண்ட் இருக்கு. நம்ம இங்கே வந்து जाओ जाओ கார் போகுமா அதில்? क्या भी नहीं जाओ. என்ன டெலஸ்கோப் எதை சொன்னீங்க? டெலிஸ்கோபிக் வியூ பாயிண்ட்டுங்க. மேலே இருக்கிற நம்ம என்ன சொல்கிறது ஆஸ்ட்ரோனாலஜிக்கு இது இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கேருந்து வியூ பண்ணலாம். எங்கே இங்கே தானா நீங்கள் சொல்கிறது? அந்த இருக்குது ஒரு ரூம் தனியாக மேலே. ஆமாங்க. ஜமீல் खया सर हाँ टेलीस्कोपिक हाँ है क्या ये टाइम क्या क्या ஏலகிரியில் இதுக்கு ஸ்டார்டிங்லேயே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டெலஸ்கோப்பு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த பிளேஸுக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கிறோம். இதுதாங்க அந்த டெலஸ்கோப்பு வியூ பாயிண்ட்டு. வந்தாங்க கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. என்னத்தால் நடக்க முடியல. கார் ஐஸ்கார் திட்டாங்க. இவங்க வர மாதிரி தெரியல. அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. வாந்தி மாதிரி இருக்குது, வந்து வாந்தி வர மாதிரி இருக்குதா. இதுதாங்க அந்த டெலாஸ்கோப் வியூ போயிட்டு. பார்க்கலாம் தானே? பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்குது, ஒன்றும் கிளியராக தெரியாது. வெறும் பனிமூட்டமாக தாங்க இருக்குது. ஒன் டைமில் வந்துட்டு போல தண்ணி. தலையவன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ. ये फन है रे. ஆத்திர அவசர பத்திரிகை ஏற்றியோ? हाँ वहाँ से चुटके गाड़ी गए ஒரு ரூம் இருக்குது வியூ பாயிண்ட்டுக்கு. இங்கேருந்து பார்த்தாக்கா முழு வாணியம்படியே தெரியும் காய்ஸ். இங்கே என்னென்ன அனிமல் இருக்குதோ அது நிறைய இருக்கிறது ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கேன்ட்டு எங்களுக்கு எதுவுமே பார்க்க முடியல. நீங்கள் வந்தாக்கா கொஞ்சம் சீசன் இல்லாத டைமில் வந்து பார்த்துட்டு போகும். टेलीस्कोप दिखा रखा है.
எத்தனை மணிக்கு ப்ரோ வரணும் இதுக்கு பார்க்கணுன்னாக்கா? இப்போதைக்கு இந்த 2 months அப்படி தானே பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டு வந்ததுனால அப்படி. இந்த பனிமூட்டம் இருக்கிறதுனால இல்லைன்னா கிளியராக தெரியும், அக்யூரேட்டாக தெரியும். இப்போ எதுவும் தெரியாது பார்த்தா கூட. ஸ்லிப்பரை வெளியே கழிச்சு போகிறேன். ஓகே ஓகே. இதுதான் டெலஸ்கோப். जब आपको दिखता करेगा ना यहाँ से चाहिए। हाँ ஏலகிரி டெலஸ்கோப் வியூ பாயிண்ட். அடேங்கப்பா, நான் ஒரு பயமாக இருக்கிறப்பா சாமி பார்க்குறதுக்கு. ம். தலைவரே, நீ தான் வரேன்னு சொன்ன வரவே இல்லை. டெலஸ்கோப் வியூ பாயிண்ட் 20 रुपये का 20 rupees. ஏன் தலை நீ வராமல் இங்கே உட்காந்து இருக்கிற? இல்லைப்பா, அந்த விஆர் ஃபன் பண்ணோம் இல்லையா, ஆமாம். கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட், இங்கே அருமையாக இருக்குது. ஆனால் பனிமூட்டமாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. உள்ள வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னா 20 ரூபா. ஒன்றுமே பார்த்தாலும் ஒன்றும் தெரியாதான், பனிமூட்டமாக இருக்கும்னாங்க. அதனால நாங்கள் வெளியே திரும்பி வந்துட்டோம். சரி, ஓகே. நம்ம வந்து இன்னொரு டைம் வரும்போது கொஞ்சம் வெயிலாக இருக்கிற டைமில் வந்து மேலே ஆமாம், வெயிலாக இருக்கும் டைம் வந்து பார்த்தா எல்லாமே தெரியும். யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் நம்ம வந்து மேலே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ முடியல guys, ரொம்ப இப்போ நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம்.